ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரேக்கிங் நியூஸை தான் பார்க்க போகிறோம். என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். ஏன்னா ஒரு வாரமாக இந்த பிரேக்கிங் நியூஸ்க்காக தான் எல்லாருமே காத்துட்ருக்குறோம். ஆமாங்க, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதவி ஏற்க போகிறாரு. அவருடைய ஆர்டர் காப்பி தற்போது ஆளுநர் கையால் வாங்கிட்டாரு. வாங்கின உடனே விஜய் செய்த முதல் செயல் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அவர் செய்த அந்த முதல் செயல் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், அவர் செய்த முதல் செயலை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக அவர் செய்தது கரெக்டாக என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தாவேகா அமைச்சரவையில் யார் இடம் போகிறாங்க அப்படிங்கிறத தான் இப்போ பட்டியல் போட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் பட்டியலில் போட்டது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்வதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதோடு அவர் இந்த பட்டியலில் இவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ரிசல்ட்டு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஆட்சி எப்போ அமையும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது. இந்த தேர்தலில் வலுவான கூட்டணியோடு போட்டியிட்ட திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் 5 இடங்கள்லையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய தலா 2 இடங்கள்லையும், தேமுதிக ஒரு இடத்திலையும் வெற்றி பெற்றிருந்தது. இதில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போதிலும் தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் இல்லாததால் பிற கட்சிகளுடைய ஆதரவை சமீபமாகவே நாடிட்டு இருந்தது. இதில் திமுகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டு காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆதரவு தெரிவித்திருந்தது. இதை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவை நேற்று தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய் இரு கட்சி அலுவலகங்களுக்கும் சென்று அக்கட்சிகளுடைய தலைவர்களை நேரில் சந்தித்து நன்றியும் தெரிவித்திருந்தார். இதனிடையே தாவேகா தலைவர் விஜய் தமிழக பொறுப்பாளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்காலரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கடிதம் கொடுத்தார். ஆனால் போதிய எண்ணிக்கை இல்லாமல் ஆளுநர் அழைப்பு விடுத்ததை தவிர்த்து வந்தார். தாவேகாவுக்கு காங்கிரஸ் மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு இருந்த போதிலும் 116 உறுப்பினர்களுடைய ஆதரவு மட்டுமே இருந்தது. இதையடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் கடந்த 2 நாட்களாக தங்கள் கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வந்தார். இதனால் காலதாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் இன்னைக்கு மாலை 4:30 மணி அளவில் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக அறிவித்திருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவு தருவதாக அறிவித்திருந்தது. இதனால் தாவேகா ஆதரவு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை விட கூடுதலாக 2 இடங்கள் கிடைத்து மொத்தம் 120ஆக அதிகரித்தது. இதையடுத்து சரியாக இன்னைக்கு மாலை 5 மணிக்கு 4வது முறையாக கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க விஜய் திட்டமிட்டிருந்தார். இதற்காக பட்டினப்பாக்கத்திலிருந்து விசிக, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவு கடிதங்களோடு கவர்னர் ஆளுநர்களை சந்தித்தார் விஜய் மற்றும் கூட்டணி கட்சியினர் புறப்பாடு சென்றனர். ஆனால் கவர்னர் ஆர்கேலர் இன்று இரவு 7:10 மணிக்கு திருவனந்தபுரம் புறப்பட்டு செல்ல இருப்பதால் விஜயை சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை. இதனால் ஏமாற்றம் அடைந்த விஜய் காரை பாதிலேயே திருப்பி கொண்டு மீண்டும் வீடு திரும்பினார். இது தாவேகாவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் கவர்னர் ஆர்கோலரின் கேரள பயணம் ரத்து செய்யப்பட்டது. இன்னைக்கு சரியாக மாலை 6:30 மணிக்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு நேரம் ஒதுக்கி தரப்பட்டது. இதையடுத்து அவர் தன் கட்சியினர் ஆதரவு தெரிவித்த கட்சிகளுடைய நிர்வாகிகளோடு கவர்னரை சந்தித்து கடிதங்களை அனைத்தும் ஒப்படைத்திருந்தார். ஆட்சி அமைக்க உரிமையும் கூறினார். அவற்றின் அடிப்படையில் அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கான முழு உரிமையும் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாளை 10ஆம் தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நேரு உள் விளையாட்டு அரங்கில் காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற இருக்கு. விஜய் உடன் அமைச்சர்கள் 9 பேரும் கூட பதவி ஏற்கிறாங்க. பதவியேற்பு விழாவில்
காங்கிரஸ் தலைவர் கார்கோ, லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் கார்கோ ஆகியோர் பங்கேற்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை சேர்ந்த முன்னணி அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் விழாவில் பங்கேற்கிறாங்க. மேலும் 13ஆம் தேதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் எனவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் டிவிகே பயங்கர ஒரு குஷியில் இருக்கிறாங்க. தொண்டர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தாவேகா அமைச்சரவை இடம்பெறக்கூடிய அந்த உத்தேச பட்டியலானது வெளியாகிருக்கு. அதுதான் இப்போ வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ கடிதம் வாங்கின அடுத்த நிமிஷமே இந்த ஒரு பட்டியல் வெளியாகிருக்கிறது மக்களிடையே பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யார் டக்குன்னு என்னென்னங்கிறத சொல்ல மாட்டாங்க. இவங்க டக்குன்னு சொன்னது மக்களிடையே ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறையை ஃபுல்லாக கவனிக்க போகிறது விஜய் அவர்கள். அப்புறம் பொதுப்பணித்துறையை செங்கோட்டையன் கவனிக்கிறதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மின்சாரத்துறை சிடிஆர் நிர்மல்குமார் எடுக்க போகிறாரு. அப்புறம் விளையாட்டு மற்றும் விளக்குத்துறையில் அதர்வ் அர்ஜுனா எடுக்க போகிறாரு. அப்புறம் நகராட்சி நிர்வாகத்துறையை என் ஆனந்த் எடுக்க போகிறாரு. அப்புறம் சிறுபான்மை நலத்துறையை முஸ்தபா எடுக்க போகிறாரு. அப்புறம் அதிதிராவிடர் நலத்துறையை ராஜ்மோகன் கைப்பற்ற போகிறாரு. அப்புறம் பத்திரப்பதிவுத்துறையை அருண்ராஜா எடுக்க போகிறாரு. அப்புறம் பள்ளி கல்வித்துறையை வெங்கட்ராமன் எடுக்க போகிறாரு. ஸோ இப்போதைக்கு இதுதான் உத்தேச பட்டியல் அப்படிங்கிற மாதிரி வெளியாகிருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொண்டர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக இருந்த அந்த ஒரு விஷயம் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ நாளைக்கு லைவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வார போராட்டத்துக்கு அப்புறமா இந்த கடிதம் பெறப்பட்டது ரசிகர்கள், தொண்டர்கள் என அனைவருக்குமே ஒரு பயங்கர ஹாப்பினஸை கொண்டுட்ருக்கு. இதனால் அவங்க என்ஜாய் பண்ணுற விதமாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஆட்சி அமைக்கக்கூடிய நாளில் அவர் பேசக்கூடிய அந்த ஒரு சொற்பொழிவுக்காக அனைவருமே காத்துட்ருக்குறாங்க. ஸோ அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரிய வரும். ஆனால் தற்போது இந்த ஒரு விஷயம் வெளியாகிருக்கிறது மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு. அதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்க்கட்டும். ஸோ விஜய் அவர்கள் கடிதம் வாங்கினதுக்கு பின்னாடி வெளியான இந்த முக்கிய முதல் நியூஸை தெரிஞ்சு கண்டிப்பாக பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.